தம்பி தம்பி பொறுமை பொறுமை ஐயோ பொறுக்கிறாரு சரி சரி ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே எந்த ஊருக்கா கூட்டி போற இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா பேசாம வாயா பொருள் பெருசுல நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் செம்மையா இருக்கு இந்தியா கேட்டோட ஃப்ரண்ட் சைடு இதுதான் என் தலைவன் சிங்க வந்துட்டாடா கைஸ் ட்ராவல் பண்ணிட்டு இப்போ தான் வந்தோம். காலையில் தாஜ்மஹால்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம டைம் ஆயிடுச்சு வரதுக்கு. நான் எதுக்காக இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா சொல்லியா இந்த இடத்துல தங்க போகிறோம். இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா YMCA டூரிஸ்ட் ஹாஸ்டல் சொன்னவொடனே என்னடா அவனுங்க ஏதாவது இப்போ ஹாஸ்டலில் தங்குறான்னு பார்க்காதீங்க. இதோட ஒரு நாள் ரெண்ட் எவ்வளோ தெரியுங்களா? 4500. அதாவது என் ரூம் மாதம் ஒரு மாடகு வாசம் காட்டலாம். மர்க்கா சொல்லு. அதாவது என் ரூம் மாதம் ஒரு மாடகு வாசம் காட்டலாம். மர்க்கா சொல்லு. அதாவது என் ரூம் மாதம் ஒரு மாடகு வாசம் காட்டலாம். உளறாதடா உளறனா 4500 அதை ஷேர் போட்டு ஒரு ஆளுக்கு 1300 தான் ஒரு மாதம் வாடகை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட வாடகை 4500. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான். இது உள்ள என்ட்ரி ஆனாலே ஏசி தான். கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி. அதுக்கப்புறம் இதில் ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நிறைய லைப்ரரி இருக்குது, பெரிய பெரிய லைப்ரரி இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்பெசிலிட்டி இது உள்ள இருக்குது. ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. சாப்பாடு மட்டும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு வேளை 950 ரூபா. வெஜ்ஜு சாப்பாடு அதோட 100 ரூபா கம்மியாக இருக்கும். இங்கே வந்து டெல்லியில் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். டெல்லியில் மெயினான இடமே தான். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அங்கே நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். எதுனா குடியரசுத் குடியரசோட வீடு, நம்ம டெல்லி கேட்டு, இந்தியா கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சம்திங் மினிஸ்ட்ரி. சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. பாருங்க, இந்த இடத்துல நம்ம தங்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். யாருமே கேட்டாண்டில்லை. அதிகம் சின்னதாயிடுச்சு. இதான் டைனிங். என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். ஹாய் கைஸ், நம்ம எங்கே இருக்கோம்னா டின்னருக்கு வந்துருக்கோம். ஏன் பொறுமையாக பேசணும் தெரியுமா? டீசெண்டாக சுத்தலே வந்துக்கிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா. டீசெண்டாக சாப்பிடணும். கையில் பெருசாக டைமில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கத்தி வச்சுக்கணும், ஸ்பூன் வச்சு ஸ்போக் வச்சுக்கணும். சப்பாத்தி வந்து தொட்டுலாம் கையிலலாம் பிச்சு சாப்பிடக்கூடாது. இதுமாரி கண்டியில் கொத்தி கொத்தி பக்கத்தில் கிரேவி இருக்கும், தொட்டு சப்பாத்தி கையில் பிடிக்கூடாது. திரும்ப கத்தில் ஆரணும். கையில் தொடக்கூடாது, ஏன்னா இங்கே வாஷ் பேஷன் கிடையாது. கை கழுவுறடா பாய்களா வச்சுதான் இப்பதான் சப்பாத்தெல்லாம் சாப்பிடணும். ஏன் உனக்கு இந்த வேலை? இது தேவைதானா? ஒரு விளம்பரம். சிக்கன் அப்படியே சாப்பிட முடியாது. ஏதோ கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணிட்டு கடவுளே, எத்தனை ஆண்டுகள் அங்காமா நினைக்கிறேன்.
நான் வாயில் கொஞ்சம் இது கஷ்டம். அவர் வேறு நடந்து போகிறார், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்ல, அவ்வளோதான். ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. பாருங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் சாப்பாட்டுக்கு மட்டும் எவ்வளோ ஆகுது. நம்ம மிஞ்ச மிஞ்ச போனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு முழு நாள் 3 நாளுமே சேர்த்து ஒரு 600 700 சாப்பிட்டோம்னா ஒரு 500 முடிச்சிடுவோம். ஆனால் இங்கே பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் 450. அது என்னென்ன வைப்பாங்க, நிறைய வைக்கிறாங்க. ஓட்ஸு, அப்புறம் அந்த கெலாப்ஸு, அப்புறம் கெலாக்ஸு, அதான் இந்த பால், அப்புறம் முட்டை ஆம்லெட்டு, அப்புறம் நிறைய ஒரு சில நான்வெஜ் ஐட்டம்லாம் வைக்கிறாங்க ஒருத்தர் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வெஜ் லஞ்ச் அது எவ்வளோன்னா 467. வெஜ்ஜினா சாம்பார் சோறு தான் இருக்கும், பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. சாலட் இருக்கும், அப்புறம் வேறு என்ன இருக்கும், பன்னீர் போட்ட மசாலா இருக்கும். அதுங்க வீட்டிலே ஒரு பழைய ரெண்டு கஷ்டம் போயிருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து வெஜ்ஜி பஃபட்டு டின்னர் 788. எவ்வளோ? 788. பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பஃபட்னா நம்மளா போயிட்டு எடுத்து போட்டு சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த பஃபே சிஸ்டம் மாதிரி, அதான் பஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. வெஜ்ஜி பஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னா அவங்களா போட்டாங்கன்னா கொஞ்சமாக போடுவாங்க, நம்மளா போட்டால் அதிகமாக அதை கொண்டு வரும் பார்த்தியா. அதனால் 788 ரூபா இருக்குது. 2 ரூபா கம்மி 8 ரூபாய்க்கு. அதனால் 788 ரூபா இருக்குது. 2 ரூபா கம்மி 8 ரூபாய்க்கு. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. அதுக்கப்புறமா நான்வெஜ் பார்ப்போம், கரண்டி வச்சு வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா அந்த கறிலாம் வெட்டுறதுக்கு வந்து கரண்டி கண்டிப்பாக. நான்வெஜ்ஜி பஃபட்டு சிக்கன் 893 ரூபா. இந்த கத்தி எடுத்துக்கணும். ஏன்னா கையில் வந்து கைக்கு வந்து பாஸ் மிஷின் கிடையாது, நீ கண்டியில் தான் சாப்பிட்டாகணும். ஒரு வேளை நீ கையில் சாப்பிட்டாகிறோம், கைக்கு விட முடியாது, பேப்பரில் தான் பண்ணணும். அப்படின்னா நம்ம பார்த்துங்கிறானுங்க, போயிடலாம். அது நைஸாக அப்படியே பார்த்துங்க. இடம்லாம் சூப்பராக இருப்பாங்க. எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. சத்தியமா நம்ம கண்ணாடி போட மாட்டோம். கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? ட்ரீம்ஸ் யாத்ரா அப்பா டாக்ஸி காரணப்பா கிளி கொண்டு யாராவது தப்பு பண்ணீங்கன்னா உள்ளத்துக்கு வச்சுருவாங்க. அப்பா லெஃப்ட் வந்துச்சு. லெஃப்ட்டு சூப்பர் லெஃப்ட்டுப்பா. ஆனால் அது ஆனால் நிறைய நேரம் வேலை செய்யாது, அதான் வந்து. ஆனால் நல்ல லெஃப்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்டும்போது தண்ணி குளத்துக்கு தான் அவங்க நினைவாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இது வந்து நம்ம 6 மணி கழிச்சு கொண்டு நினச்சது வந்து அழுகு தண்ணி போகிற கொண்டு வந்து ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு. அப்போ லிஃப்ட் வந்துச்சுப்பா. பாருங்க 1 2 2 2 2 3. சாரி அவங்க என்ன பார்த்து பயந்தாங்க, நான் அதெல்லாம் பார்த்து பயத்தேன். சத்தியமா நான் பயந்துமா, அவங்க என்ன பார்த்து பய அது வேற சடன் ஷாக் ஆகல, பாத்துட்டு கொஞ்சம் நான் தான் சத்தியமா அம்மான் பயந்தேன் நானு. காலையில மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நண்பா. பை பிகாஸ் இஸ் மை பிக் ஃப்ரெண்ட், அவர் தமிழ் ஃப்ரெண்ட், நல்ல பையன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. see you. ஓகே கைஸ் வாங்க.
ஒண்ணு எதிர்பார்த்தீங்க. Guys, இது வந்து நம்ம ரூம் தான். இப்பதான் இந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆகிறோம். பாருங்க இதுதான் நம்ம ரூம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஏசி ஆன் பண்ணிக்கலாம் மச்சான். ஏசி வந்து எவ்வளோ பெரிய ஏசி. தேங்க்யூ வெரி மச். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.